ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு UBG Vlogs. நான் உங்கள் உள்ளூர் பேர்கில்ஸ். இப்போ தான் போடி நாயக்கநல்லூரில் இருக்கிற ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொழுக்குமலையை நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக நாங்கள் டென்ட்டில் தான் தூங்க போகிறோம். அப்புறம் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்செட் அண்ட் சன்ரைஸை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே என் கூடவே ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள். கொழுக்குமலையோட டாப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற இடத்துல சும்மா அப்படி நிற்க வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதோட ஒரு டாப் மவுண்டன் வியூ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. எல்லாருக்கும் ஆஃப் டே லீவ் விட்டாங்க வந்து குத்தாட்டம் போடுறாங்க. இதை இவனுக்கெல்லாம் 10 டைம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்து வீட்டில் உட்கார ரெண்டு பக்கம் 2 கிலோமீட்டர் இப்படி கிளப்புறோம். சர்ரு நேத்திருந்தேன் மேலே ஆக்சிலேட்டர் போட்டால் கூட உரும்புனால போகல. இப்போ ரிலீஸ் பண்ணிக்கோ. ஆஃப் கிளட்ச்டா, ஃபுல் கிளட்ச் விடாதடா. இல்லடா ஹரிஸ், இது ரொம்ப இதுவாக இருக்குது, ஏற மாட்டேங்குது. இப்போ பாரு, ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி, ஆண்டி பாரு. இப்போ எப்படி பிடிக்குது பிரேக்கு? ஐயா என்னையா ஒரு செகண்ட் பிகிர்னு ஆகிவிட்ட. ஓப்பே நீ பெரிய டிரைவர்னு உன்னை வேறு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த வீடியோலாம் வண்டியோட ஓனர் கௌசிக் பார்த்தானா என்ன பண்ணுவான்? இதுல எங்கடா காமி கீழே போற மாதிரியே காமிக்கிறாரு. இங்கேருந்து அப்படியே தான் காமிக்குது. யூட்டன் எல்லாமே ஆண்டு தாண்டா இருக்கு, ஒண்ணுமே வரலடா. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அப்படியே நில்லுங்க, ஏத்திடுறேன். ஃபைனலாக நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு வந்துட்டோம். எப்படியோ லொக்கேஷன் மாறி போச்சு. கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அங்கேயே வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான் பிளானட் மூணார். அந்த இடத்துல தான் இருக்கோம் நாங்கள் இப்போ. ஹாய். இப்போது மூணார் ஜெட் பேக்ஸில் இருக்கோம். ஜெட் பேக்ஸுங்கிறது இந்த ரெசார்ட்டோட நேமு. ஸோ இங்கே ஜெட் பேக்ஸ்லேருந்து இவங்க எங்களை ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ட்ரெக்கிங்க்கு தான் இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம் டென்ட்டில். சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கே நம்ம போகிறோம்? ட்ரெக்கிங். அண்ணா அப்படியே சுவிட்சர்லாண்டில் இருக்க மாதிரி மாறிட்டார் டக்குன்னு. மலை நல்லா இருக்கியா மலை. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே தான் போகிறாங்க, என்ன தான் சுற்றி காட்டுறாங்கன்னு ஃபுல்லாக காட்டுறேன். நல்லா இருந்தால் வாங்க, இல்லைனா விட்டுருங்க. நாக்கு தள்ளுது. பேண்டலூன் ஹில்ஸ் போகிறோம் சன்செட் பார்க்க. வளைச்சி ஃபோட்டோ எடுத்து டெலிட் பண்ணுறதுக்கா? இல்லை அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் ஃபோட்டோ எடுக்கிறோம். ரசிச்ச உடனே டெலிட் பண்ணணும். அதை இவர் காஷ்மீர் போய் 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் காஷ்மீர் போட்டோவே போட்டுட்டு இருக்காரு. அடுத்து இன்னும் 10-12 ட்ரிப்பு போயிட்டா அதெல்லாம் எப்போ போட போகிறாரோ? நம்ம கேங்கில் பார்க்கவே ட்ரெக்கர் மாதிரி இவர் மட்டும். அறிவண்ணா இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க. டெய்லி ஒரு வாக்கிங் மேலே போயிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஃபிட் ஆயிரும். என்ன சொல்றீங்க? இல்லை நான் ஃபிட்டாக விரும்பல. சிரிக்கிறானி. எல்லாம் ரெடியா இருக்கு. டேய் அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆனதா? அதனால தான் உங்களை கலாச்சி காட்டாதீங்க. எப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு போய் மாட்டீங்க? நாங்களாம் உங்க காதல் கதையை சொன்னீங்க, நாங்களும் உருப்பு காலில் கையில் வந்து மச்சான் அவனுக்கு செட் ஆக மாட்டா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா பாதியில எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிடா அப்படின்னு சொல்றேன்.
ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இங்கே வர அது காமித்தியா? அந்த கண்ணில் இருக்குதுலாம் அது அந்த கண்ணில் இருக்குது. ரொம்ப அழகா இருக்காங்களா? மூணார் ஜெட் பேக்ஸுங்கிற ரெசார்ட்டுக்கு வந்தோம். அங்கே வந்து கேம்ப்லாம் போடுவாங்க. ஸோ அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து நமக்கு மவுண்டன் வியூஸ்லாம் காட்டினாங்க. செம்மையாக இருந்தது. மற்ற இடத்துல இப்படி காட்டுவாங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் இங்கே நல்லா இருந்தது. நல்லா இப்போ காட்டியிருக்காங்க. இதில் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. நல்லா உட்காந்து வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே சைட் அடிச்சுட்டு போக போகிறோம். அவ்வளோதான். ஓகே சொல்லி எனக்கு தெரியாது அது. அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னாங்க. ஓகே சொல்லி அவங்க பேசி இருந்து அப்புறம் அதுக்கு வச்சு தெரியுமா? ஃபைனலாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. இப்போ அந்த ஸ்நாக்ஸை தான் இப்போ சாப்பிட போகிறோம். ஃபயர் கேம்ப்பு, டிஜே எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பீக்கர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபயர் கேம்ப்பு ரெடி பண்ணிட்டாங்க. நைட்டு கீழே இப்போ லஞ்சை டின்னர் எல்லாம் முடிஞ்சுட்டு கேம்ப் ஃபயர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இப்போ தூங்க போகிறோம். 10 பேருக்கு 4 டென்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டென்ட்டு. நல்லாயிருக்கு. எல்லா தலைக்காணி பெட்ஷீட்டு நல்லா குஷன் மாதிரி கீழே இருக்குது. பெட்டு மாதிரி நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்து கிளம்பணும். சஃபாரி ரைடு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக 4 மணிக்கு எழுந்துக்கணும். சன்ரைஸை காட்டுவாங்க காலையில். சன்செட்டு இன்றைக்கி பார்த்தோம். நாளைக்கு சன்ரைஸை காட்டுவாங்க.